வணக்கம். ஜார்க்கண்டில் சம்பாய் சோரன் தலைமையிலான கூட்டணி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பெரும்பான்மைக்கு 41 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் சம்பாய் சோரன் அரசு 47 வாக்குகளை பெற்றது. எதிராக 29 வாக்குகள் மட்டுமே பதிவாகின. இதன் மூலம் ஜார்க்கண்டில் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கலாம் என்ற பாஜகவின் கனவில் மண் விழுந்தது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரும் பழங்குடி வகுப்பை சேர்ந்த ஜார்க்கண்ட் மாநில முதல்வருமான ஹேமந்த் சோரன் மீது அமலாக்க இயக்குநரகத்தை ஏவிய ஒன்றிய பாஜக அரசு அவரை எப்படியாவது கைது செய்து சிறைக்கு அனுப்பிவிட்டு ஆபரேஷன் தாமரை மூலம் குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கலாம் என்று திட்டம் தீட்டியது. 600 கோடிக்கு நில மோசடியில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டி ஹேமந்த் சோரனுக்கு 10 முறை சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை ஜனவரி 31 அன்று இரவு அவரை கைது செய்தது. முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஹேமந்த் சோரனை சிறைக்கு அனுப்பி பழி வாங்குவதோடு அவரது கட்சி எம்எல்ஏக்களை மிரட்டியும் விலைக்கு வாங்கியும் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று ஒரே கல்லில் 2 மாங்காய்க்கு குறிவைத்தது. முதலில் பதவியில் இருக்கும் முதலமைச்சரை கைது செய்தால் அரசியலமைப்பு சட்ட நெருக்கடியின் அடிப்படையில் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தலாம் என்று கணக்கு போட்டது. ஆனால் ராஜினாமாவுக்கு முன்னதாக ஹேமந்த் சோரன் கைது மெமோவில் கையெழுத்திட மாட்டேன் என மறுத்ததை தொடர்ந்து வேறு வழியின்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஹேமந்த் சோரனை ஆளுநர் இல்லத்துக்கு அழைத்து சென்றனர். ஆனால் ஒன்றிய பாஜக அரசு எதிர்பாராத வகையில் ஹேமந்த் சோரன் ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்கும் அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநர் மாளிகையில் ஆஜராகி தங்களின் அடுத்த சட்டமன்ற கட்சி தலைவராக சம்பாய் சோரனை தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று அறிவித்தனர். சம்பாய் சோரனும் உடனடியாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இது குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தலாம் என்று நினைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் 24 மணி நேரத்துக்கு மேலாக சம்பாய் சோரனுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக குதிரை பேரம் நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்கள் 38 பேரும் காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானா மாநில தலைநகரான ஐதராபாத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டதால் அவர்களை விலை பேசும் வாய்ப்பு பிஜேபிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று முடிவுக்கு வந்த ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வேறு வழியின்றி சம்பாய் சோரனையே ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். சம்பாய் சோரனும் ஜார்க்கண்ட் மாநில புதிய முதல்வராக வெள்ளியன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில்தான் சம்பாய் சோரன் அரசு திங்களன்று சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தியது. இதில் கலந்து கொள்வதற்கு முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கும் நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்ததால் அவர் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்எல்ஏக்களும் ஐதராபாத்திலிருந்து ராஞ்சிக்கு அழைத்து வரப்பட்டனர். 81 உறுப்பினர்களை கொண்ட பேரவையில் பெரும்பான்மைக்கு 41 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஆனால் 77 உறுப்பினர்கள் மட்டுமே பேரவையில் இருந்தனர். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சிபிஐ-எம்எல் மற்றும் ஆங்கிலோ இந்திய சட்டப்பேரவை நியமன உறுப்பினரான ஜோசப் கால்ஸ்டான் உட்பட 47 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்ததால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றது. ஆட்சியையும் தக்க வைத்தது. பாஜக உறுப்பினர்கள் 26 பேரும் ஏஜேஎஸ்யு கட்சியின் 3 எம்எல்ஏக்களும் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். சுயேட்சை உறுப்பினர் ஒருவர் வாக்களிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சிகள், குதிரை பேரம், தாமரை ஆபரேஷன் போன்றவை மண்ணை கவ்வின. 2024 பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள்.